ஹாய் கைஸ், வெல்கம் டு கீர்த்தி கேப்சர். ஸோ நம்மளோட வீடியோவில் வந்துட்டு நான் லைக் லாஸ்ட்ல வந்துட்டு அடிக்கடி போட்டிருப்பேன் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சேவ்னு வந்துட்டு போட்டிருப்பேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தோம். அது லாஸ்ட் மந்த் போல வந்துட்டு முடிஞ்சிருந்தது. ஸோ அதில் வந்துட்டு ஏதாவது கோல்டு வாங்கலாமேன்ட்டு வீட்டில் இருந்து அம்மா பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. அண்ட் திஸ் வீடியோஸ் டு நாட் ஷோ அப் லைக் இதை பண்ணியிருக்கேன் இது வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய விஷயமா கூட நிறைய பேருக்கு இருக்காது. இந்நேரம் என் ஏஜ்லலாம் வந்துட்டு நிறைய பேர் கண்டிப்பா ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இன்னும் பெரிய பெரிய கிஃப்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்க பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்துருப்பாங்க. பட் ஃபார் அஸ் லைக் மெடிக்கோஸ்க்கு இல்லை வேற ஏதாவது லாங் டேர்ம் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டடீஸே வந்துட்டு ஒரு 5.5 இயர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல நான் ரிப்பீட்டர்ஸ் வேற, அதுல ஒரு +1 இயர் இந்த மாதிரி லைக் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில வந்துட்டு அது பெருசா பண்ணணுன்றது வந்துட்டு எல்லாரோட லைஃப்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிக் ட்ரீமாவே இருக்கும். எங்களுக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போதா. எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஏதாவது குட்டியா ஏதாவது பண்ணிடணுமே அப்படின்ற மாதிரி ஆசை எனக்கு முன்னால இருந்தே இருந்துட்டு இருந்தது. ஸோ அதை நிறைவேற்றிக்கலான்ட்டு தான் இந்த மாதிரி லைக் பண்ணேன். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நாட் மை பிளான். இதை நான் கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் பெருசா பிளான் பண்ணியிருந்தேன். லைக் அது அந்த மாதிரி நடக்கல. பட் என் ஃப்ரெண்டு இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு ஒரு கோட் அனுப்பியிருந்தான். இஃப் இட் இஸ் நாட் ஹேப்பன் இன் அ வே யூ வாண்டட், இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் இன் அ பெட்டர் வே தேன் யூ இமேஜின். தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் காட்ஸ் பிளான் அப்படின்னு அனுப்பியிருந்தான். ஸோ அவ அனுப்பினப்ப போடி நீ வேற இப்போ இருக்கிறதுல இது வேற யாரெல்லாம் இங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறமே வந்துட்டு நான் கொஞ்சம் கூட பிலீவ் பண்ணாததே வந்துட்டு அப்படி ஸ்மூத் வேல வந்துட்டு நடந்தது 2 விஷயம். ஸோ அப்போ நான் பிலீவ் பண்ணாததே வந்துட்டு அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக நான் பிளான் பண்ணிருக்கேன்னா இதை விட இன்னும் நல்லா பெட்டராக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். கிரேட் திங்ஸ் டேக் டைம்ல. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் வித் யூ. ஸோ நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுத்து அவங்கள வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு என்னை பெற்றிருக்கல செய்யும் கேட்டு வாங்குறோமே தவிர அவங்களுக்கு பண்ணணும்னு யாரும் நினைக்கிறது கிடையாது. ஸோ கண்டிப்பா ரிசீவிங் சைட்ல மட்டும் இருக்காதீங்க, கண்டிப்பா கொடுக்கும் பழகுங்க. சேவிங்ஸ்ல கோல்ட பத்தி பேசுறேன்றதுக்காக வந்துட்டு நான் பண்ணா லைக் பெருசா தான் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. குட்டி குட்டியா வந்துட்டு பேரண்ட்ஸை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஏன்னா வீட்டில் நான் பண்ணியிருக்கேன் நிறையா. லைக் கார்டு எழுதி கொடுக்குறது, கார்டுலாம் வந்துட்டு கிரிஞ்சா எழுதி கொடுப்பேன். திஸ் கார்டு மே ஹேவ் அண்ட் பட் ஆர் ஃபேமிலி வில் நாட். அந்த மாதிரி கிரிஞ்சா குட்டி குட்டி கார்டு கிஃப்ட்ஸ் வந்துட்டு ஒரு 50-60 வந்துட்டு எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் முன்னாடி அந்த ரோஸ் வச்சு அந்த கிளாஸ்க்குள்ள நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும் முன்னாடி, அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் அண்ட் அந்த கார்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ்லாம் குட்டி குட்டியாக பண்ணியிருக்கேன். நானா வரைகிறது, எழுதுறது, ஸோ கவிதை எழுதுறேன்ற பேர்லாம் கிரிஞ்செல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் வாங்கி கொடுத்தா வெளியிலேருந்து வாங்கி கொடுத்தா வந்துட்டு பெருசாக தான் வாங்கி தரணும் அப்படின்னு கிடையாது. குட்டி குட்டி விஷயத்துல கூட அவங்களை ஹாப்பியாக வச்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுட்டு அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் சேவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் சேவிங்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாம். இல்லை அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சர்ப்ரைஸ் பண்ணலாம். இல்லை வீட்டில் சண்டை போட்டிருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 months வந்துட்டு உங்கள் சேவிங்ஸ் வச்சு நீங்கள் ஓட்டலாம். அண்ட் பர்சனல் திங்ஸ்லாம் கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சேவிங்ஸ் ஆர் அவர் ஏர்னிங்ஸ் அன்டில் வி ஸ்டார்ட் டு ஏர்ன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சேவ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ குட்டி குட்டி விஷயத்த கூட டோன்ட் ஃபர்கெட் டு என்ஜாய், செரிஷ், லைக் செலிப்ரேட் பண்ண வந்துட்டு மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா நான்லாம் வந்துட்டு நீட் கிராக் பண்ணதை கூட சீரியஸாக வந்துட்டு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலை. ஐ மீன் செலிப்ரேட் பண்ண கூட கிடையாது. ஏன்னா என்னோட கோல் வந்துட்டு லைக் டாக்டர் ஆகுது. ஸோ டாக்டர் ஆனாதான் வந்துட்டு நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி லைக் என்னோட சந்தோஷத்தை அந்த செலிப்ரேஷன் எல்லாம் வந்துட்டு லைக் ஒரு ஹோல்ட் ஆன்ல அப்படியே போட்டு வச்சிருந்தேன். நம்ம ஹேபிட் ஃபார்மேஷன் அந்த சீரீஸ்ல அந்த ஆட்டோமிக் ஹேபிட்ஸ் புக் படிச்சப்ப நான் சொல்லியிருப்பேன். ஸோ கோல் அச்சீவ் பண்ணாதான் வந்து நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே போனோடனே ஒரு லைக் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த மொமெண்ட் போயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா போயிடும். ஸோ அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுங்க. லைஃப்ல வந்துட்டு ப்ராசஸ் என்ஜாய் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்டினி கண்டிப்பா வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு கண்டிப்பா எல்லாரும் ஒரு இடத்துக்கு தான் போறோம். ஸோ ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த நீட்டா இது கிராக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண இந்த மாதிரிலாம் பேசி பாலிசி அந்த மாதிரி பேசுறப்ப வந்துட்டு கேக் பண்ணேன், அம்மா அப்பாட்ட இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கேட்டு வாங்கினேன். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்றப்ப ஸோ தே ஹேவ் செலிப்ரேட்டட். ஸோ கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயம் தான். பட் எனக்கு வந்துட்டு இட்ஸ் லைக் இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறது நிறைய இருக்கு. ஸோ அங்கே போனதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். ஸோ அப்படின்ற மாதிரி ஐ ஜஸ்ட் போஸ்ட்போன்ட். ஸோ நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ குட்டி குட்டி விஷயத்தையும் என்ஜாய் பண்ணுங்க, அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டை வந்துட்டு நான் இப்ப இருந்தே மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே ஆக்சுவலா. ஸோ ஏன்னா இது என்னோட பிளானும் கிடையாது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஜஸ்ட் ஸ்மால் திங். இப்ப எனக்கு யோசிச்சு பார்த்தா இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா
லாஸ்ட் இயர் இந்த கீர்த்தி வந்துட்டு இப்ப இருக்க கீர்த்தியை பார்த்து கண்டிப்பா ப்ரௌடா கொஞ்சம் சந்தோஷப்படுவான்னு நான் நினைக்கிறேன். அவ சேவ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான்றப்ப கண்டிப்பா சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். அண்ட் அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா ஏதாவது சேவ் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நானும் அதை பார்த்து சந்தோஷப்படுறேன். அண்ட் அந்த வீடியோட லைக் மோட்டிவ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு சேவ் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் சேவ் பண்ணுங்க. ஸோ அதை வச்சு பிகாஸ் that's your earning until you start to earn. உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வச்சு சேவ் பண்ணுங்க. அண்ட் தென் செகண்ட் திங், இஃப் லைக் அந்த கோட் தான் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இல்லை, நீங்க பிளான் பண்ண விஷயம் நீங்க கேட்ட நேரத்துல நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கலைன்னா, ஸோ டோன்ட் வரி. கண்டிப்பா அது ஒரு இன்னொரு பெட்டர் வேல ரொம்ப பெருசா நீங்க இமேஜின் பண்ணதோட பெட்டராகவே கண்டிப்பா நடக்கும். தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் காட்ஸ் பிளான். ஸோ நெவர் டவுட் அபவுட் காட்ஸ் பிளான். ஸோ ட்ரஸ்ட் த காட்ஸ் பிளான். அண்ட் தேர்ட் திங் வந்துட்டு டோன்ட் ஃபர்கெட் டு செரிஷ், celebrate and enjoy the small moments in your life. லைக் அவ்வளோதான். ஸோ பிலீவ் பண்ணுங்க. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. என்ஜாய் பண்ணுங்க. செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ சேவ் பண்ணுங்க. பாய்.